அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இப்போ சில கேள்விகளை கேட்ட பிறகு தான் செய்திக்குள்ளாக போகிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துல இருக்கும்போது அந்த பாரத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேர் சுகவீனமாக இருக்கிறீங்க, பலவீனமாக இருக்கிறீங்க? பலவீனம் வைக்கப்படக்கூடாது. கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம்தான் செய்திக்கு. சுகவீனமாக இருக்கிறவங்க, என்னுடைய சரீரத்தில் பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஒரு அம்மா கை நீட்டு, இங்கிட்டும் ஒரு அம்மா கை, அங்கிட்டு நான் மடமடன்னு வந்துருச்சு. சரி, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை வைத்த மாட்டீங்க. இருந்தாலும் கை வைத்த மாட்டீங்க. ஏன்னா நம்ம கடன் பிரச்சனை நம்மோடு இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. எங்கள் சபையில் நான் கேட்குறது உண்டு. அப்படி கேட்குறதுனால அவங்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு. அப்படி ஜெபிக்கிறதுனால அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீருகிறது உண்டு. சரி, வேலைக்காக காத்திருக்கிறவங்க எத்தனை? வேலைக்காக பரீட்சை எழுதி காத்திருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, குடியிருக்கிற வீடு, ஒரு நல்ல வீடு வேணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1 2 3 வீட்டுக்காக, குடியிருக்கிற வீட்டுக்காக. குடும்பத்தில் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுடைய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சரி, தேவைகள், எனக்கு தேவைகள் உண்டு பாஸ்டர், என் தேவைகள் சந்திக்கப்படணும், அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எதுவும் ஒரு தேவை, பலவீனமானவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், திருமண காரியத்துக்காக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவைகள் உண்டு, எனக்கு தேவைகள் உண்டு, குடும்பத்துக்கு தேவைகள் உண்டு, பலவித தேவைகளோடு இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். நான் வந்த வண்ணமாக திரும்பி போகக்கூடாது, நான் பெற்றுக்கொண்டு தான் போகணும். சரி, இப்போ ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள் உண்டு, கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் உண்டு, நல்ல ஒரு வீடு வாசல்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரை கேட்டுக்கொண்டவர்கள் உண்டு, திருமண காரியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, வேலைக்காக ஆண்டவரே தேர்வு எழுதி காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, குடும்பத்திலே அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் உண்டு. எல்லாருக்காகவும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த இடத்துல உம்முடைய அற்புத வல்லமை ஆண்டவரை விளங்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்கள் நடந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உமது கிரியைகளை நீர் வல்லமையாய் நடப்பித்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே செய்தி வேலையையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, சாட்சி நேரங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் சொன்னாங்க, சாட்சி சொல்லுங்க, உங்க சாட்சி சொல்லுங்கன்னாங்க. என்னுடைய சாட்சியை கேட்டவர்களும் உண்டு, கேளாதவர்களும் உண்டு. கிறிஸ்துவை அறியாத, இயேசு கிறிஸ்துவை அறியாத, இயேசு கிறிஸ்துவையே அறியாத ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்த நான். ஆண்டவரை அறியாத குடும்பத்தில், எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் தாத்தாவுக்கும் தெரியாது, தாத்தாவுடைய தாத்தாவுக்கும் கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு முழுமையான பூர்ணமான ஹிந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு முருக பக்தன் தான் நான். அப்போது 25 வருஷங்களுக்கு முன்பு நான் ரட்சிக்கப்பட்டது 2000. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்த நான் ஹிந்து குடும்பத்துக்காக வைராக்கியமாக இருந்தேன். பல சிலை வழிபாடுகள் எல்லாம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து கொண்டிருப்பேன். சிலைகளை வழிபாடு பண்ணுகிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் 2000 சந்திச்சார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென வசனம் சொல்லுங்க, பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பக்தி இருந்துச்சு,
சிலை வழிபாட்டில் பக்தி இருந்துச்சு, ஆனால் பாதை மாறி போய் கொண்டிருந்தேன். மெய்யான தேவன் யாருன்னு தெரியாது எனக்கு சொன்னதும் கிடையாது. சொல்ல வர்றதுக்கு பயப்படவும் செய்வாங்க. ஏன்னா இவர் பெரிய முருக பக்தர், இவர்கிட்ட போய் இயேசுவை பற்றி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில தான் நல்ல ஒரு வைராக்கியமாக இருப்பேன். காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணி முதலாவது சூரிய வழிபாடு தான். மாடிக்கு போய் சூரிய வழிபாடு பண்ணி கீழே வந்து பூஜை ரூமில் 7 குத்து விளக்குகள் வைத்து 7 குத்து விளக்குகள் ஏற்றி பாடி, ஏன்னா முருக பக்தனாக இருந்ததுனால பாடி பூஜை பண்ணுவேன். என் மனைவி எனக்கு உறுதுணையாக இருப்பான். கோயில்களில் நடக்கிற 108 விளக்கு பூஜை, 108 விளக்கு பூஜை, அந்த விளக்கு பூஜையில் என் மனைவி அவள் தான் அந்த பாராயணம் சொல்லுவாள். கோயிலில் நடக்கும். இப்படி கோயிலில் முக்கியமான பங்கும் எங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் 30 கோடி தேவர்களை வணங்கின எங்களுக்கு 2000 கடன் பிரச்சனைக்கு, தொழிலில் பல நஷ்டங்கள் ஏற்பட்டு கடன் பிரச்சனையாகி வீடு வாசல்கள், கார் எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஒன்றுமில்லாத சூழ்நிலைமைக்கு வந்த பொழுது தான் என்னுடைய நண்பர் ஒருவர் கிறிஸ்தவர். அவர் நான் நல்ல பக்தியாக இருக்கும்போது ஆண்டவரை பற்றி சொல்ல பயப்படுவார். ஆனால் அந்த பிரச்சனைக்குன்னு வந்த உடனே அவங்க பேசுவதற்கு தைரியம் வந்துடுச்சு. அண்ணா, நீங்கள் பிரதர், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டால் உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிறிஸ்தவ நண்பர்கிட்ட நான் சொன்னேன், நான் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டிருக்கிறேன், அதுகெல்லாம் செய்யாததை உங்கள் இயேசு செஞ்சிருவாரா அப்படின்னு சொன்னேன். முடியும், செய்வார்னு சொன்னேன். அப்போ அவர், நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணுறேன்னு நான் 7 குத்து விளக்குகள்லாம் ஏற்றி, அவர் கிறிஸ்தவர் வர்றாரு, என் நண்பர் வர்றாருன்ட்டு ஒரு இயேசுநாதர் படத்தையும் வாங்கி வச்சுட்டேன். ஒரு சின்ன மேஜையில் பட்டு துணி விரித்து இயேசுநாதர் படத்தை வச்சு அதுக்கு ஒரு ரோஜா பூ மாலையும் போட்டு. அப்போ நான் யோசித்தேன், இந்து சாமிகளுக்கு படைப்பாங்க, பிரசாதங்கள் படைப்பாங்க. அப்போ நம்ம இயேசுநாதருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா கேக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்கு வாங்கி வச்சேன் இயேசுநாதர் படத்துக்கு முன்னால். இந்து கடவுளும் இருக்கு, இயேசுநாதரும் இருக்கார் ஒரு பக்கம். அப்போ என் நண்பர் வர்றாருன்னொன்னே பத்தியெல்லாம் பொருத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு, எனக்கு தெரியாது அப்போ எப்படி என்ன, நான் ஒரு குழந்தை, அப்போ கிறிஸ்துவ ஆண்டவரை பற்றி தெரியாதனால பத்தியெல்லாம் பொருத்தி சாம்பிராணியெல்லாம் போட்டு அந்த ரூமு கம்மன்னு அப்படி வாடாடி. என் நண்பர், கிறிஸ்தவ நண்பர் வர்றாரு. அங்கே வந்து அவர் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு, ஒன்றுமே சொல்லலை. எல்லா சூழ்நிலையுமே பார்க்குறாரு. இதெல்லாம் தேவையில்லைண்ணே, இதெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் செய்யணும், புண்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லலை. உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறேன், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். ஜெபம் பண்ணின பிறகு அவரை கூட்டிட்டு வந்தவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு,
இந்த பிரதரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போறாரு. பின் நாட்களில் இவர் ஒரு ஊழியக்காரராக வருவார், ஒரு பாஸ்டராக வருவார், அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களாக ஆண்டவர் இவரை எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்தவ நண்பரை கூட்டிட்டு வந்தவர்கிட்ட அவர் சொல்றார், மற்றொருத்தர் சொல்றார். அப்போ அவர் சொல்றாரு, அவர் பெரிய முருக பக்தர், அவராவது ரட்சிக்கப்படுறதாவது, அவராவது ஊழியக்காரர், அது என்னென்ன இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு பாருங்க நடக்கும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு ஒரு நாள் நான் படுத்திருக்கும் போது ஆண்டவருடைய தரிசனம் கிடைத்தது. ஒரு வெண்புறாவை போல அப்படி ஒரு மனுஷ ரூபத்தில் என் மேலே இறங்கினதை நான் உணர்ந்தேன். அப்போதே இருந்து எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. பூஜை பண்ணதை நிறுத்தினேன். அப்போ அவர் என்னை ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டத்திற்கு அழைத்து சென்றார். இதெல்லாம் என்னுடைய 47வது வயதில் நடக்குது. 47, 25 வருஷத்துக்கு முன்பாக உள்ள கதையை சொல்றேன். ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் அமர்ந்திருக்கிறேன். எட்டி நிறைய விபூதி, 3 பட்டை போட்டிருக்கிறேன், கையெல்லாம் பட்டை, செந்தூரம் போட்டிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். செந்தூரம்னா தெரியுமில்ல உங்களுக்கு? எத்தனை பேருக்கு செந்தூரம்னா தெரியும்? ஃபேண்டா கலரில் இருக்கும், அது கலர் ஃபேண்டா. அங்கே செந்தூரம், அப்புறம் சிகப்பு கலரில் குங்குமம் பட்டை, கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை, இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன். கூட்டத்துக்கு என்னை கூட்டிட்டு போகிறாங்க. இந்த பட்டை போட்ட ஆளை கூட்டத்தில் பார்த்தா அவ்வளவும் எல்லாரும் என்னையே தான் பார்க்குறாங்க. இந்த கூட்டத்துக்கு இவர் எப்படி வந்தார்? அது ஒரு பெரிய கூட்டம், ஒரு 5000 10,000 பேர் இருக்கிற கூட்டம், பெரிய மைதானத்தில் நடக்கு. அவர் பேசுகிறார், ஊழியக்காரர் பேசுறது பூரா என்னை பற்றி யார் இவர்கிட்ட சொன்னா அப்படியே சொல்கிறாரு. என்னை பற்றி யார் இந்த ஊழியக்கார்ட்ட சொன்னால் அவர் அப்படியே பகிரங்கமாக சொல்கிறாருன்ட்டு எனக்கு தெரியல. ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாருன்னு எனக்கு அப்போ தெரியல. ஊழியக்காரர் பேசுகிறது என்னை பற்றியே சொல்கிறார். என்னுடைய நிலைமை, நான் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறேன், என்ன நிலைமையில் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த ஊழியக்காரர் பேசுகிறாரு. அது எனக்கு பேசுகிற மாதிரியே இருந்தது. நான் அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேங்கிறத சொல்கிறார். இத்தனை லட்ச ரூபா பிரச்சனையில் இருக்கிறேங்கிறத சொல்கிறாரு. சொன்ன பிறகு முன்பாக வாருங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் முன்னால் போய் தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறேன். எத்தனாவது வயசில்? 47வது வயசில் ஒரு சின்ன குழந்தைய போல தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க சொன்னாங்க. அதுவரையிலும் இருதயம் கடினமாக இருந்த இருதயம் ஆண்டவர் என்னை தொட்டதுனால அது மெழுகு போல உருகிற்று. அப்படியே கைகளை உயர்த்தி அப்படியே முன்னாலே போயிட்டேன். என்னை ஒப்பு கொடுக்க போயிட்டேன். இயேசுவை இந்த நாளிலே ஏற்றுக்கொண்டேன். பிள்ளைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. எனக்கு 3 பெண் பிள்ளைங்க. அந்த நாட்களில் நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் இழந்த வேலையில் மறுபடியும் இப்படி எழுந்திருப்பேனா, இப்படி மறுவாழ்வு கிடைக்குமா, பொது வாழ்வு வருமா அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே என் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் தந்தார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? எப்போதுமே விசுவாசிகள் அப்படித்தான். ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு சொல்லி தான் மகிமைப்படுத்தணும். ஒரு அலையிலையா சொல்றீங்களா? இப்படி சொன்னா தான் சொல்லுவீங்க. 3 பிள்ளைங்க ஆண்டவர் நேர்த்தியாக இந்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொடுத்தார். திருமண காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினார். பிற ஊழியக்காரன் ஆனது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருந்தேன்.
ஃபைனான்ஸ் சிட் ஃபண்டு நடத்திக்கிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருந்தேன். எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு பின்னால் வானார். அப்போ குடும்பத்தில் உள்ளவங்க கூட நினைத்திருக்கலாம், இப்போதானே கஷ்டப்பட்டு எல்லா நிலைமைக்கு வந்து மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது இவர் மறுபடியும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாரே அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் தெளிவாக என்னோட பேசினார். கல்லாப்பட்டியில் உட்காந்து காசு வாங்கி போடுறதுக்காக நான் உன்னை அழைக்கலை. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக நீ இருக்கணும், அதற்காக தான் உன்னை அழைச்சிருக்கிறேன். ஆண்டவர் அழைப்பிற்கு இணங்க அவருக்கு பின் சென்றேன். வீட்டில் ஜெப கூட்டம் நடத்தினேன். ப்ரேயர் செல், ஆண்டவர் சொன்ன ஒரு ப்ரேயர் செல் ஆரம்பித்தோம். மாடி, எங்கள் வீட்டு மாடியிலே சபையை கட்ட ஆரம்பிக்கக்கூடிய நிலைமையில் ஒரு ஹால், பெரிய ஹால் அப்படி இருந்ததுனால எந்த மாடியில் 7 குத்து விளக்குகளை வச்சு பூஜை பண்ணணும், இந்த ஹால் அப்படியே ஆண்டவர் ஜெப அறையாய் கட்டர் மாற்றினார், சபையாய் கட்டர் மாற்றினார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி கொய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. சொல்லி 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 அந்த வாய் தான் இப்போ சொல்லுது, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பல அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயே எல்ரோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயே எல்ரோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பை கோருவேன் ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை
ஃபோட்டோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஃபோட்டோ இதில் தெரியுதா? இதான் எங்கள் சாட்சி. ஒரு சாமியாராக இருந்தேன். கடவுள் எங்கே இருக்கிறாருன்னா சமுத்திரத்தை தேடி போனேன். பாத யாத்திரையாக போனேன். கால்நடையாக நடந்தேன். 150 கிலோமீட்டரு நடந்திருக்கிறோம் பாத யாத்திரையா. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது குத்தும். காலில் ரத்தம் வரும். ஆனாலும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிருக்கிறோம். அறியாமை, மெய்யான தேவனை அறியாததுனால சிலை வழிபாடுகள், எங்களையே நாங்கள் உருவ குத்தி கொண்டிருந்தோம். நடந்து பாத யாத்திரை போய் கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நல்லவர். எனக்கு தான் நல்லவரா? கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இருக்கின்றவராகவே இருக்கின்றவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கின்றவர். நம்மை காண்கின்ற தேவன். அவர் அப்படி சவுண்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆமென்கிறது கொஞ்ச நேரம் தான் சொல்ல முடியும். என்ன மனுஷன் 8 மணி நேரம் உலகத்தில் போய் வேலை பார்க்குறான். ஆனால் சபையில் 1 மணி நேரம் உழைக்கிறதுக்கு, சத்தம் போடுறதுக்கு, ஆமேன்னு சொல்கிறதுக்கு கூட முடியலை. ஏன்னா வாரத்தில் 6 நாள் அங்கே போய் எல்லா உலகத்துக்கு தன் பலனை பூரா செலவழிச்சிட்டு இங்கே காஞ்ச கரவை அப்படியே உட்காந்துருக்குறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நம்மை குணமாக்குகிறவர். அவரே நம்மை பாதுகாக்கிறவர். அவரே நம்மை விடுவிக்கிறவர். அவரே நம்முடைய நுகங்களை முறிக்கிறவர். எல்லா கட்டுக்களையும் அறுக்கிறவர். கட்டுக்களை அறுக்கிறவர். நுகங்களை முறிக்கிறவர். நம்முடைய கண்களை திறந்தவர். நம்முடைய செவிகளை திறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீரே என் துணையானே, என் கேடகமும் மானே. நீரே என் துணையானே, என் கேடகமும் மானே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். நல்லா போய்கிட்டு இருந்தது. கிறிஸ்தவ லைஃபும் நல்லா போய்கிட்டு இருந்தது. 2023 ஒரு பெரிய சோதனை.
ஒரு பயங்கரமான சோதனை, கடும் சோதனை. நீங்கள்லாம் கூட ஜெபிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்டாக், ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்போ மருத்துவமனையில் போய் 15 நாள் இருந்தேன். ஒரு 13-14 கிலோ வெயிட் உடம்புல இருந்து குறைஞ்சி எலும்பு தான் இருந்ததை தவிர மற்றபடி சதையே கிடையாது. காலெலாம் பாதம்லாம் 2 பாதம் வீங்கி 15 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு கூட டாக்டரு, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, ஒரு காலெலாம் வீக்கம் வத்தட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டண்டு வச்சுக்கலாம், இப்போ ஸ்டண்டு வைக்க முடியாது இருதயத்தில் அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம், ஒன்றுமே செய்யலை, ஹார்ட்டில் அப்படியே இருக்குது ப்ராப்ளம். என்னால் எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, ரெஸ்ட் ரூமுக்கு நான் நடந்து போக முடியாது, ரெஸ்ட் ரூமுக்கு நானாக போக முடியாது. யாராவது என்னை கை பிடிச்சி தாங்களா, கை தாங்களா கூப்பிட்டு போகணும். வாக்கரை வச்சு தான் நடப்பேன், வாக்கர்லாம் வாங்கி அதை வச்சு தான் அப்படியே நடப்பேன். ஆனால் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன். நான் யாரை விசுவாசிச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும். ஆண்டவர் இது ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் இதை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சபையை 2 வாரம் நடத்த முடியலை, வேற ஒருத்தவங்க நடத்தினாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எல்லாரும் சிலர் முடிவு பண்ணிட்டாங்க, சரி பாஸ்டர் நம்ம அப்படி தான், அவ்வளோதான், அதுக்கு பதிலாக வேற யாராவது ஒரு பாஸ்டர் வந்து தான் நம்ம நடத்தணும். பாஸ்டர் பாவம், வயசும் ஆயிடுச்சு. பாஸ்டர் அடிக்கடி பாடுற மாதிரி பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோன்னு பாட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் பலப்படுத்தி சுகம் கொடுத்து ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நான் நினச்செல்லாம் பார்த்ததில்லை. மெட்ராஸுக்கெல்லாம் வருவோமா, பிள்ளைங்க வீட்டுக்கு வருவோமா அப்படின்லாம் நினச்சி பார்த்தது கிடையாது. ஏதோ எந்திக்கலாம் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ சபையில் 3 மணி நேரம் நிற்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா 3 பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்தார், பொன் பிள்ளைங்களை. ஆனால் 3 பேருக்குமே நல்ல ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் எங்களுக்கு செய்த பெரிய 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 காரியங்கள் எல்லாம் அது ஒன்று. ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சம்பந்தாரோட பிள்ளைகளோட. ஆனால் 3 பிள்ளைகளை கட்டி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பொன் பிள்ளைகளுக்கும் 2 பிள்ளைங்களை கொடுத்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் நல்லா இருக்கிறேன். எப்படி ஒய்ஃபு எப்படி இருக்கிறாங்க, பாஸ்டம்மா எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. மூத்தவ எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறாங்க. இடையில உள்ளவ நடுவில் உள்ளவ எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறாங்க. கடைசி உள்ளவா நல்லா இருக்கிறாங்க. சரி, உங்கள் பேரன் பேத்திமார்கள் எத்தனை பேர்? எனக்கு 6 பேர் இருக்கிறாங்க. 4 பேரன்மாரு 2 பேத்தி இருக்கிறாங்க. அதில் ஒரு பேத்தி கல்யாணம் ஆகி இப்போ கன்சீவ் ஆகி டெலிவரிக்கு காத்திருக்கிறான். நான் சொல்கிறது மகள் இல்லை, பேத்தி. பேத்திக்கு கல்யாணம் ஆகி அவள் பிரசவத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர், சொல்லி முடியாது. சில நேரம் உட்கார்ந்தனா அழுதுகிட்டே இருக்கலாம், அப்படிதான் இருக்கும். சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு சாலமோனுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுத்தார். சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு சாலமோனுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல். எங்கும் அவனுக்கு விரோதியும் இல்லை, பகையும் இல்லை, ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். கவலைப்படாதீங்க.
விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. கவலைப்படுறீங்களா? கவலைப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரு நீங்க கவலைப்படுறீங்க? அப்போ சொல்லத்தானே செய்யணும். ஏன் பிரதர் கவலைப்படுறீங்க? கவலைப்படலாமா? பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு நீங்க சபைக்கு அதுக்கு தானே வர்றீங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தானே வர்றீங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரான முடியாது. அவர் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம ஏன் சுமக்கணும்? நம்ம தான் பேசிக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரதர்ஸ் பேசுகிறோம். என்ன நானே தான் எல்லாத்தையும் சுமக்கணுமா? நான் தான் சுமக்கணுமா? எல்லாம் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு சண்டை போட்டு கிடக்குறோம். நான் தான் சுமக்கணுமா? எல்லா சுமையும் என் மேலேயே வைக்கிறீங்களே சொல்லுவாங்களா? என்ன இப்படி தலை குனிஞ்சு போயிருக்கிறீங்க? எல்லா சுமையும் நான் தான் சுமக்கணுமான்னு வீட்டுக்காரர் கேட்பார். அந்த வீட்டம்மா பதில் சும்மா இருக்காது. ஏன் நீங்கள் மட்டும்தான் சுமக்கிறீங்களா? நான் சுமக்கலையோ? ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கவலையே படக்கூடாது, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருக்குன்னு தான் பாஸ்டர் நாங்களும் நினைக்கிறோம். சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. மாமியார் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம். எப்படி சந்தோஷமா இருக்கிறது? பவுல் சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. சபைக்கு வந்தால் சந்தோஷமா இருக்கணும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஆசீர்வாத புதுவாழ்வு சபை, நல்ல வசனத்தில் தேறின சபை நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் வசனத்தில் செங்கோல்னா டக்குன்னு வார்த்தைக்கு ஒன்று சொல்கிறது, அவ்வளோ நல்ல தேர்ச்சி அடைஞ்சவங்கல்ல நீங்கள். ஹல்லேலூயா. சரி, வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதுங்கிறத கண்டுபிடிக்கணும். பைபிளில் படித்து கண்டுபிடிக்கணும். இயேசு சொன்னார் யோவான் 8:29, இயேசு சொன்ன வார்த்தை யோவான் 8:29, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இருக்குதா யோவான் 8:29?
என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நல்லா கவனிங்க, பிதாவுக்கு பிரியமானது என்னது என்பதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவருக்கு பிரியம் எது? அந்த பிரியத்தை அந்த வேதத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பிதாவுக்கு பிரியமானவைகளை இயேசு சொல்றார், நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நீங்க பிதாவுக்கு பிரியமானதை செஞ்சீங்கன்னா, ஆண்டவருக்கு எது பிடிக்கும், எது பிரியம்னு அதை கண்டுபிடிச்சு செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை தனித்து விட மாட்டார். ஆண்டவருக்கு பிரியமானதுல சொல்றேன். இப்போ சங்கீதம் 33:5 எடுங்க. சங்கீதம் 33:5 வாசிங்க. சங்கீதம் 33:5. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். முதலாவது கர்த்தர் எதுல பிரியப்படுறாரு? நீதி நியாயம். ஒரு தேவனுடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க நீதி நியாயம் தவறிடக்கூடாது. நாம் யாருன்னா நீதிமான்கள், நீதி உள்ளவர்கள், நீதியின் வழியிலே நியாய பாதையிலே நடத்தப்படுகிறவர். ஆண்டவருக்கு பிரியம் எது சார் அப்படின்னு கேட்டா, அவர் நீதி நியாயத்திலே பிரியப்படுகிற தேவன். அதுதான் அவருக்கு பிரியம். நீங்க அவருக்கு பிரியமானதை செஞ்சீங்க, நீங்க நீதியா நடந்தீங்க, நியாயமா நடந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் தனியே இருக்க விட மாட்டார், உங்க கூடவே இருப்பார். சங்கீதம் 37:23 பார்க்கிறோம். சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஒரு நல்ல மனுஷனுடைய நடைகள் மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவருக்கு பிரியம் என்ன? அவருக்கு பிரியமானதை தெரிஞ்சுக்கிட்டு வரணும். ஐயா கவனிக்கிறீங்களா? மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்கு என்னெல்லாமோ செய்யறோம். ஆனாலும் அந்த மனுஷருடைய பிரியம் என்னைக்கும் ஒன்றும் போல இருக்காது, மாறிடும். ஆனால் தேவனை நம்ம பிரியப்படுத்தணும்னா, நம்ம மேலே அவர் பிரியமாக இருந்தார்னா நம்மளை தனியாகவே இருக்க விட மாட்டார், நம்ம கூடவே இருப்பார். நீதியிலும் நியாயத்திலும் பிரியமாய் இருக்கிற தேவன், நல்ல மனுஷனுடைய வழிகளின் மேலே பிரியமாய் இருக்கிற தேவன். நம்முடைய வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்கணும்? நல்ல வழியாக இருக்கணும், கர்த்தருடைய வழியாக இருக்கணும், செம்மையான வழியாக இருக்கணும். எந்த ஒரு மார்பாடான வழியோ, கோணலான வழியோ, முரட்டாட்டமான வழியோ தெரிந்து கொள்ளக்கூடாது. நல்ல மனுஷனுடைய வழிகளின் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். சபைக்கு வர்றவங்களாம் நல்ல மனுஷங்க, சரிதானா? என்ன சத்தம் இல்லாமல் இருக்கிறீங்க? சபைக்கு வர்றவங்களாம் நல்லவங்க சொல்லுங்க. சபைக்கு வர்றவங்களாம் சொல்லுங்க, நாங்கள்லாம் நல்லவங்க சொல்லுங்க. நீங்க உங்களை நல்லவங்கன்னு நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நம்ம சொல்லத்தான், நம்ம எப்படி நினைக்கிறோமோ எப்படி சொல்றோமோ அதுதான். நல்ல மனுஷனுடைய வழிகளின் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். ரெண்டாவது சொன்ன. மூன்றாவது சங்கீதம் 147:11. சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். யார் மேல பிரியமா இருக்கிறார்? பயப்படுகிறவர்கள் மேல். கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்க கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்க மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்தீங்கன்னா உங்க மேல பிரியமாய் இருக்கிறார். சொல்லுங்க. ஒருத்தர் கையை பிடிச்சி ஒருத்தர் சொல்லுங்க. கையை பிடிங்க. ஒருத்தர் கையை பிடிங்க. ஒருத்தர் அப்பா அக்கா கையை பிடிச்சிக்கிடுங்க. கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். நான் அவருக்கு பயப்படுகிறவன், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபைக்கு காத்திருக்கணும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்யறதில்லை? அசைக்கப்படுவதில்லை. எப்போதும் கர்த்தர் கூட இருக்கணும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 11:20 பார்க்கிறோம்.
நீதிமொழிகள் 11:20. மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். அவருக்கு பிரியமானவர்கள் யார்? அதை சொல்லுங்க. உத்தம மார்க்கத்தார். உண்மையும் உத்தமமும் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை குறித்து ஆண்டவர் சொன்னார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். யோபு மோசை குறித்து சொல்லும்போது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்னு சொல்லி அவனை பாராட்டுறார் ஆண்டவர், சாட்சி கொடுக்கிறார், அவன் மேல பிரியமா இருக்கிறார். அதே போல யோபுவை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோபுவை குறித்து, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகிறவனாகிய என் தாசனாகிய யோபுவை போல பூமியிலே ஒரு மனுஷன் உண்டோ? அப்போ உத்தமம், உண்மையும் உத்தமம்னா என்னன்னு தெரியுமா? உண்மையா நடக்கிறதுன்னா தெரியுமா? ஒரு கணவருக்கு உண்மை, குடும்பத்துக்கு உண்மை, ஆண்டவருக்கு உண்மை, சபைக்கு உண்மை. சபைக்கு உண்மையா இருக்கிறீங்களா? ஆராதனை எத்தனை மணிக்கு? நம்ம சபை ஆராதனை எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. எல்லாரும் 8 மணிக்கு இங்க இருந்தீங்களா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சாதாரண ரொம்ப பிஸியான ஆட்கள். அவர் பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நமக்கு முன்னால இருக்கிறார். எங்கெல்லாம் சபை நடக்குதோ, ஆராதனை நடக்குதோ, அங்கெல்லாம் ஆவியானவருடைய இது போய் உட்கார்ற. நம்ம இப்படியே மெதுவாக அப்பந்தான் வரும். அதுலேயும் ஒரு அக்கா கிடைச்சிருச்சுன்னா அந்த அக்காட்ட பேசிட்டு, என்ன மக வந்தாலா ஊர்ல இருந்து, ஊருக்கு போயிட்டாலா இருக்கா. சபைக்கு புறப்பட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தாச்சுன்னா வேகமாக 8 மணிக்கு ஆராதனை தொடங்குது. 9:15 அவங்க உயிரை கொடுக்குறாங்க. உயிரை தான் கொடுத்து தான் ஆராதிக்கிறாங்க. எதுக்காக? யாருக்காக? அவங்களுக்காகவா? இல்லை, எல்லாருக்காகவும். சபை மக்கள் அத்தனை பேரும் கூடி ஆராதிக்கும் போது அங்க ஆலயத்தை மகிமை, தேவ மகிமை அப்படியே நிரப்பும். உண்மை வேணும். அதை தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எல்லா விஷயத்திலும் உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிறத நேரத்தில் உண்மையா இருக்கணும். சபை 11 மணி வரை, 8ல இருந்து 11, 3 மணி நேரம் நடக்குதுன்னா 3 மணி நேரத்துக்கு மேல ஒரு 3.25 மணி நேரம் சபையில இருக்கணும். ஊழியக்காரர் சொல்லக்கூடாது, போயிடாதீங்க, யாரும் போயிடாதீங்க, சண்டே கிளாஸ் இருந்து போங்க, யூத் மீட்டிங்கில் இருந்து போங்க, அதுக்கு போங்க, இதுக்கு இருந்து போங்கன்னு சொல்ல. நீங்களாகவே இருக்கணும். வீட்டுக்கு போகணும்னு இஷ்டமே இருக்கக்கூடாது. சபை பரலோகம். வீட்டில் தான் கிடந்து அவ்வளோ கஷ்டப்படுறோம். சபையில் அது விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க. எதுக்காக இதை சொல்ல வர? உண்மை. ஒரு மனைவி எப்படி கணவனுக்கு உண்மையா இருக்கணுமோ அதே போலதான் கணவனும் மனைவிக்கு உண்மையா இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக பார்க்கிறோம் நீதிமொழிகள் 15:8. நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, அது தேவையில்லை. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். யாரு கர்த்தருக்கு எது பிரியம்? நல்லா ஜெபம் பண்றவங்க மேல கர்த்தர் பிரியப்படுறார். ஜெபிக்கிற செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவரோடு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு வச்சிருந்தீங்கன்னா உங்க மேல கர்த்தர் பிரியமா இருப்பார். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன்,
நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பி உள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆருயிரே. ஹல்லேலூயா. காலையிலே எந்திரிச்சிடணும். ஒரு ஆண்டவனுடைய பிள்ளைங்க காலையில் 5 மணிக்கெல்லாம் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்து ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்தாலும் பரவாயில்லை, காலையில் 5 மணிக்கு எழுந்து ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடுற நேரம் பைபிளில் சொல்லியிருக்குதா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தேடுறது தான் கிடையாது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை என்றென்றைக்கும் விடுவார். எல்லாமே தெரியும். அப்புறம் ஏன் வேதனை இருக்காது? ஏன் வருத்தங்கள் இருக்காது? ஏன் நம்முடைய ஜெபங்கள் சரியா கேட்கப்பட மாட்டேங்குது? ஏன் நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் தாமதமாகுது? ஏன் இந்த தடைகள் எல்லாம்? நம்ம ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தால், நம்முடைய ஜெபம் நல்ல செம்மையானவருடைய ஜெபமாக இருந்தால் ஆண்டவர் அதில் பிரியமாக இருப்பார். அடுத்ததாக சொல்கிறேன், நன்மை செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் வசனம் இருக்குது. எபிரேயர் 13:16, எபிரேயர் 13:16 பார்க்கிறோம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. சபைக்கு தசம பாகம் கொடுக்கணும், மிஷினரி காணிக்கை கொடுக்கணும், பொருத்தனை காணிக்கை கொடுக்கணும், பராமரிப்பு காணிக்கை கொடுக்கணும். சபை பாஸ்டர்கிட்ட விசாரிக்கணும், பாஸ்டர்மாட்ட விசாரிச்சுக்கணும். ஒரு சபையிலிருந்து ஒரு காரியம் ஒழுங்கு செய்யப்படுதுன்னா அதுக்கு பாஸ்டர் என்னால் என்ன வேணும் கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லை கேட்காமையே செய்யணும். இதுபோல் சபைக்கு கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு, உங்கள் கூட சக விசுவாசி யாராயிலும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாலே உதவி செய்யணும். நன்மை செய்கிறது தேவனுக்கு பிரியம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் வந்தார்? இந்த பூமிக்கு நன்மை செய்கிறவராக இந்த பூமிக்கு வந்தார். நன்மை செய்கிறவராக. ஒரு தேவனுடைய பிள்ளைங்க நன்மை செய்யணும், தேவன் தான தர்மம் பண்ணணும். இப்படிப்பட்டவைகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7 பக்கம் 252 பக்கம். 2 கொரிந்தியர் 9:7 வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய பிரியம் என்ன? கொடுக்கிறதுல உற்சாகமாக இருக்கணும். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க? உற்சாகமாய் கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அதை உற்சாகமாக கொடுக்கணும். சபைக்கு ஒன்று கொடுக்குறீங்கன்னா உற்சாகமாக கொடுக்கணும். கொடுக்கறதுல விசனப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது உற்சாகமாக வரணும்.
கொடுக்கறதுல உற்சாகமாக இருக்கும். அப்படி கொடுக்கிற உற்சாகமாய் கொடுக்கிறவன் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ பிரியமாய் இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவருடைய பிரியம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், பக்கம் 286ஆம் பக்கம் 286. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2, 3. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. பாருங்க, ஜெபம் ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்கெல்லாம் நல்ல பக்தியோடு நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும். ஏன்னா அரசியல்வாதிகள்லாம் ஒழுக்கம் இல்லை, பக்தி இல்லை அப்படின்னா நம்ம ஜெபிக்காத ஒரு குறை. நம்ம அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க, தேசத்துக்காக வாருங்க, முழு இரவு ஜெபம் வாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஜெபம்னாலே வாஞ்சையோடு வரணும். ஏன்னா தேவன் அதன் மேலே பிரியமாக இருக்கிறார். ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்திலே உள்ளவர்களுக்காகவும் எல்லா மனுஷர்களுக்காகவும் விண்ணப்பம், ஜெபம், ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுல ஜெபம் பண்ணுறவங்க மேலே ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணுறவங்க மேலே ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு நீங்கள்? அப்படி ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? எப்போ ஜெபம் பண்ணீங்க? கடைசியா எப்போ ஜெபம் பண்ணீங்க? கடைசியா ஜெபம் பண்ணது எப்போ? சபைக்கு வரும்போது ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசணும், எனக்கு இன்னைக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கணும், எனக்கு கர்த்தருடைய வல்லமை கிடைக்கணும்னு ஒரு ஜெபத்தோடு வந்தீங்களா? நல்லா கவனிங்க. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால் ஜெபிக்க முடியாது. நம்ம ஜெபிக்க போனால் அந்த பிரச்சனை தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை உடைத்தெறிகிறது எப்படி அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் கர்த்தரை நல்லா துதிக்கணும். அப்படி துதிக்கிற பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும் போது அப்பாட்ட பேசலாம், அப்பாட்ட நல்லா பேசலாம். எந்த பாட்டை பேசலாம்? உங்கள் பாட்டையா, எங்கள் பாட்டையா, ஏசப்பாட்டை. அப்படி ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களுக்கு மனசில் ஒரு ரிலாக்ஸ் உண்டாகும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க, எல்லா பிரச்சனையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சபையில் வந்தால் அதுதான் நடக்கணும். சபைன்னா அதுக்கு தான் சபை. எல்லாத்தையும் ஜெபம் பண்ணும்போது, ஜெப நேரத்தில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சமாதானம் பெற்று திரும்ப போகும்போது சமாதானமாக போகணும். அல்லேலூயா. உங்கள் சமாதானத்தை நீங்கள் கெடுத்துடக்கூடாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு இங்கே தாங்க கேட்டேன், சாத்தான் 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 சாத்தான். சாத்தானை பற்றி ஏன் அதிகமாக அவனை பற்றி பேசுகிறீங்க? அவன் பெரிய ஆளுங்கிறத அவனை உயர்த்தக்கூடாது. நம்முடைய ஆண்டவரை சொல்லணும். அவர் வல்லவர், நல்லவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர், நீதி உள்ளவர், நீதியுள்ள நியாயாதிபதி, அவரை சொல்லணும். அல்லேலூயா. நம்ம எப்படின்னா, பிரதர் கவனிக்கிறீங்களா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்து பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடும் நமக்கு என்ன உண்டு? உண்டுன்னு சொல்லிக்கிட்டே போராட்டத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு ஒரு முடிவு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சர்வாயுத வர்க்கத்தை என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ, தரித்துக்கோ. ஆண்டவர் தான் உனக்கு போராட்டத்துக்கு என்ன வழிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சர்வாயுத வர்க்கம் ஒன்றை தானே இருக்குது. ஆயுதத்தை கொடுத்துட்டு அந்த ஆயுதம் கையில் இருக்கும்போது ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. ஆயுதத்தையும் ஆண்டவர் கைதால் கொடுத்துட்டாரு, ஆவிக்குரிய பட்டயத்தை கையில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரிக்கிற, பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய, அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். முதல்ல குடும்பத்தை விசாரிக்கணும்.
இன்னைக்கு குடும்பத்தை பற்றியே கவலைப்படாதவங்க சில குடும்ப தலைவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் எதை பிரியமா இருமா? குடும்பம், முதல்ல குடும்பம் தான், அப்புறம்தான் மற்றது காரியம்லாம். தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி விசாரிப்பான்? ஒரு சபைக்கு வர்றவங்க முதல்ல எப்படி இருக்கணும்? நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். சாட்சியா இருக்கணும். நம்மளை சுற்றிலும் இந்து மக்கள் இருக்கிறாங்க. நம்ம சண்டை போட்டுட்டு கிடந்தோம்னா அந்த சத்தம் பக்கத்தில் கேட்டுச்சுன்னா போச்சு நம்ம சாட்சி. அடக்கி கொள்ளணும், பாடுகளை தாங்கணும், சிலுவையை சுமக்கணும். நான் சிலுவை சுமக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்படி சொல்றவங்க தான் வீட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? எப்படி என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ கணவரை என்ன செய்யணும்? விட்டு வச்சிடலாம்ல, மன்னிக்கணும். குறைபாடு இருந்தால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறைபாடு இருந்தால் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அல்லேலூயா. ஒருவர் பலவீனத்தை ஒருவர் என்ன செய்யணும்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கணவர் பலவீனமாக இருந்தால் மனைவி என்ன செய்யணும்? தாங்கணும். மனைவி பலவீனமாக இருந்தால் கணவர் தாங்கணும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படும் 1 தீமோத்தேயு 5:4 வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:4 விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து. நான் இதில் எடுத்துக்கிற வார்த்தை சொந்த குடும்பத்தை பக்தியாய் விசாரிக்கணும். யாராக இருந்தாலும் முதல்ல குடும்பம், தன் மனைவி, தன் பிள்ளைகள். அது சுயநலம் கிடையாது. குடும்பத்தை கவனிக்காம நான் அங்கே போகிறேன், இங்கே இதை செய்கிறேன், அதை செய்கிறேன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் உன் குடும்பத்தை எப்படி வச்சிருக்கிற, உன் மனைவியை எப்படி வச்சிருக்கிற, உன் பிள்ளைங்களை எப்படி வச்சிருக்கிற, அதை முதல்ல சரி பண்ணு. அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் தான் சபை. அங்கே எல்லாத்தையும் ஓட்ட விட்டுட்டு இங்கே எல்லாம் நான் செய்கிறேன்னு பிரயோஜனமே இல்லை. சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து. பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய, பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள. சபையார்னா எப்படி இருக்கணும்னா, பெற்றவங்களை கவனிக்கணும், தாய் தகப்பனாரை கவனிக்கணும். பெற்றோர் எவ்வளவு செய்திருக்கிறாங்க அதை கவனிக்கணும், அவங்கள கவனிக்கணும். சிறு வயது தொடங்கி நம்மளை வளர்த்து ஆளாக்கி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்த தாயை தகப்பனை நம்ம கனம் பண்ணணும். அந்த வசனம் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்வது, அதுவே தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப விழிப்பா இருக்கணும். நீங்க வரும்போது, காலையில் வீட்டில் இருந்து வரும்போதே சிலருக்கு பிரச்சனையோடு தான் வருவீங்க. மணி நேராயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பும் போதே பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையோடு தான் சபைக்கு வருவீங்க. ஆனால் அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஆராதிக்கக்கூடாது. அந்த பிரச்சனையெல்லாம் வந்த உடனே அந்த மூட்டையை இறக்கி இங்கே வச்சுட்டு தான் உங்கள் இடத்துக்கு போகணும். நீங்கள் சுமையை சுமந்துக்கிட்டு அவர் பேசுனது, இவர் பேசுனது, அவங்க பேசுனது புறப்பட விடாமல் தடப்ப இப்படிலாம் இருந்துக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா ஆராதிக்க முடியாது. இந்த அம்மா பாசமா, ஐயோ அது கடந்து ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், அது உயிரை கொடுக்குது. அல்லேலூயா. முன்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆஹா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆரா
ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. உம் இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எல்லாரும் எழுந்து நிற்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை கற்றுத்தந்தவரே, உமக்கு பிரியமானதை கற்றுத்தந்தவரே, போதித்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவன், நல்ல மனுஷனுடைய வழிகளின் மேலே பிரியமாய் இருக்கிற தேவன், தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிற தேவனே, உண்மையாய் நடக்கிறவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிற தேவனே, உத்தம மார்க்கத்தாரின் மேலே பிரியமாய் இருக்கிற தேவனே, ஆண்டவரே தான தர்மம் செய்கிறதிலே பிரியமாய் இருக்கிற தேவனே, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே பிரியமாய் இருக்கிற தேவனே, எல்லா மனுஷர்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்பதிலே பிரியமாய் இருக்கிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் நடத்த தெரியணும் அப்பா. முதல்ல குடும்பத்தை தேவ பக்தியாய் நடத்த தெரியணும் ஆண்டவரே. பிள்ளைகளை தேவ பக்தியாய் நடத்த தெரியணும் ஆண்டவரே. பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக் கொடுத்தவரே, பெற்றோர் செய்த நன்மைக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உன் தாய் தகப்பனாரை கனம் பண்ணு, உன் தாய் தகப்பனாரை கனம் பண்ணு. உன் பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் 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 இந்த செய்தியை கேட்ட செய்திக்கு ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி உம்முடைய பிரியத்தின்படி நடப்பேன் ஆண்டவரே, உம்முடைய பிரியத்தின்படி நடப்பேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்வேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்வேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, எல்லாரும் செய்திக்கு ஒப்பு கொடுங்க. உமக்கு பிரியமானதை நான் செய்வேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழியிலே நான் நடப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதுவரையில் நான் ஜெபத்திலே குறைவுள்ளவனாய் இருந்திருக்கலாம், நான் ஜெபத்திலே குறைவுள்ளவனாய் இருந்திருக்கலாம், வேத வசனத்திலே தேர்ச்சி அடையாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் ஆண்டவரை, கற்றுக் கொடுத்த பாடம் ஆண்டவரே, ஜெபிக்கணும் ஆண்டவரே. செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம், செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். உங்க ஜெபம் கர்த்தருக்கு பிரியம், உங்க ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். இப்போ எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, உங்க வேண்டுதல் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை மனதிலே வைத்து, ஒரு 3 காரியங்கள் உங்களுக்கு ஜெப குறிப்பாக 3 காரியத்தை மனசுல வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார். அது உங்க காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். ஒரு 3 காரியத்தை உங்க மனதில் இருதயத்தில் வைத்து அந்த 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்கள் ஆண்டவரே, தங்களுடைய மனதிலே 3 காரியங்களை வைத்து ஜெபிக்கிற இந்த 3 காரியங்களையும் தேவன் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாய் உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபைக்கு வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபையிலே குழந்தைகளை வைத்து கொண்டிருக்கிற தாய்மார்களையும் குழந்தையும் ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற முதியவர்களை ஆசீர்வதிங்க. நல்ல சுகம் இந்த இறுதி நிறைவு ஜெபத்திலே, ஒரு நிறைவு ஜெபத்திலே நிறைவு ஆமென் ஆண்டவரே. இந்த ஜெப நிறைவிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய தொடுதல் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. ரீவா ராவா ஷாபா டாபா தீபா லாபா. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இப்பொழுது உங்களுடைய சரீரத்தில் இறங்குவதாக, உங்களுடைய சரீரத்தில் இறங்குவதாக. பூரண சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, விடுதலை அடைவதாக, கட்டுகள் எல்லாம் மறுக்கப்படுவதாக, நுகங்கள் முறிக்கப்படுவதாக, பிரிந்து போன குடும்பங்கள், பிரிந்து போய் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இணைவதாக.
பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இணையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் மாறி ஆண்டவரே ஒரு மனதை கொடுங்கப்பா, ஒரு மனதை கொடுங்கப்பா. குடும்பத்தில் நல்லதொரு ஐக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக பிள்ளைகளை ஆண்டவரே தேவ ஜனங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. இந்த சபையிலே வந்து சேர்க்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையணும் ஆண்டவரே. வசனத்தில் விருத்தி அடையணும் ஆண்டவரே. உபதேசத்தில் பெருகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.